நிறைய பேர் வந்து கேஸ் ப்ராப்ளத்தினால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுக்கான சொல்யூஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கேஸ் ப்ராப்ளம் ஜென்ரலாவே பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல நிறைய சாப்பிட்றீங்க, எக்ஸசிவ் ஈட்டிங், சாப்பிட்றது ஃபுட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் காலையில மதியம் சாயந்தரம் நைட். இந்த முத்ரா பார்த்தீங்கன்னா கேஸ் ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. டயட்டில் நீங்கள் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப கேஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா டெய்லியுமே ஆஃப்டர்நூன் டைம் வந்து லஞ்ச் எடுத்ததுக்கப்புறமா இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லாவே ரிலீஃப் கிடைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் போகும்போது, இல்லை நம்ம ஒரு ஒர்க் போகும்போது, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நிறைய பேர் வந்து கேஸ் ப்ராப்ளத்தினால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுக்கான சொல்யூஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ இந்த கேஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் பாடியில் வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷனாக, ஸ்ட்ரெஸ்ஸாக, டென்ஷனாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தூங்குறது கூட கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. அடிக்கடி உங்களுக்கு ஹெட்டேக் வரும். அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து அந்த கேஸ் வந்து சப்போஸ் உங்களுக்கு வயிற்றில் ஒரு மாதிரி ப்ளோட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் சம்டைம் நெஞ்செரிச்சல் கூட வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு செஸ்ட் கிட்ட லாக் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெயின் வரும். அது நிறைய பேர் வந்து செஸ்ட் பெயின், அதாவது ஹார்ட் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக கூட கன்ஃபியூஸ் ஆகிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ் ப்ராப்ளத்தினால நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த ப்ராப்ளம் எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். கேஸ் ப்ராப்ளம் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட்றோம் அப்படின்றப்போ ஒரே டைமில் நிறைய சாப்பிட்றீங்க, எக்ஸசிவ் ஈட்டிங், ஒரு ஃபுல் ஸ்டமக் ஃபுல்லாக சாப்பிட்றீங்க அப்படின்னா அதனால கூட உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் சாப்பிடும்போது எப்போவுமே வாயை மூடி மென்று சாப்பிடணும். அது இல்லாமல் நிறைய பேர் டிவி பார்த்துட்டு பேசிட்டு கேஷுவலாக சாப்பிடுவாங்க. அப்போ என்ன ஆகணும்னா நம்ம வாயில் சாப்பாடு போகும்போது ஏரும் சேர்ந்து உள்ளே நம்ம முழுங்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது அந்த ஏர் உள்ளே போயிட்டு அது கேஸாக மாறி நமக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். அது டைஜஷன் இஷ்யூஸ் கூட கொண்டு வரும். ஸோ அப்போ எப்போவுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா சூ பண்ணி சாப்பிடணும். சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிடணும். பாதி டைஜஷன் வாயிலே முடிகிற அளவுக்கு மென்று சாப்பிடணும். ஸோ அப்படி மென்று சாப்பிடும்போது உங்களுக்கு சத்துக்களும் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு இன்டைஜஷன் இஷ்யூஸ் வராது, கேஸ் ப்ராப்ளமும் வராது. சில பேர் பார்த்தீங்கன்னா வேகமாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முழுங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி அவசரமாக நீங்கள் சாப்பிடவே கூடாது. ரொம்ப பொறுமையாக உட்காந்து ரிலாக்ஸ்டாக சாப்பிடுங்க. அதே மாதிரி நிறைய டைம் சாப்பிடக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட்றது ஃபுட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் காலையில் மதியம் சாயந்தரம் நைட்டு, அதாவது கொஞ்சம் கேப் விடாமல் ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் இல்லாமல் 7 டைம்ஸ் 8 டைம்ஸ் அந்த மாதிரி கூட சாப்பிடுவாங்க. ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஃபுட்டு தான்ட்டு இல்லை, ஒரு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஓவர் ஈட்டிங், அதிகமாக சாப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த கேஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் நிறையா இருக்குது. நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை, ரொம்ப ஆயிலி ஃபுட் ஐட்டம்ஸ் எடுக்கிறோம், கேஸ் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எடுக்கும் போதும் நமக்கு கேஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் கேஸ் ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வரலாம். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிறீங்க அப்படின்றப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வஜ்ராஸ்னால ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் உட்காரணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உட்காரும்போது இல்லை அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வஜ்ராசனால் உட்காருங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த கேஸ் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, டைஜஷனும் சீக்கிரமாக இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட மெட்டபாலிசம் நல்லா பூஸ்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க கம்பல்சரியாக டெய்லி 1 ஹவராவது நீங்கள் யோகா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ யோகா ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் உடம்புல அங்கங்கே வாயுக்கள் வந்து லாக் ஆகிருக்கு அப்படின்னா அதையெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டு உங்களோட சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களை ஒபிசிட்டி ஆகாமல் தடுக்கிறதுக்கும் யோகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கம்பல்சரியாக கேஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க டெய்லியுமே 1 ஹவர் யோகா பண்ணுங்கள். ஸோ யோகா மட்டும் இல்லாமல் முத்ராஸில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயு முத்ராவும் அபான முத்ராவும் கேஸ் ப்ராப்ளத்துக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வாயு முத்ரா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களோட ஆள்காட்டி விரல் மடக்கி அது மேலே உங்களோட கட்டை விரல் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கை வச்சுட்டு கை கால் மேலே வச்சுக்கோங்க, ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கங்க. டெய்லி ஒரு 1/2 hour ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட கேஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்ந்து ரிலீவ் ஆகும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அபான முத்ரா. ஸோ அது வந்து உங்களோட கட்டை விரல், நடுவிரல், மோதிர விரல் 3ஐயும் ஜாயின் பண்ணிவிட்டு மீதி ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்கணும். அதுவும் கை கால் மேலே வச்சுட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த முத்ரா பார்த்தீங்கன்னா கேஸ் ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இந்த முத்ரா வந்து இந்த 2 முத்ராவுமே காலையில் ஒரு முத்ரா, சாயந்தரம் ஒரு முத்ரான்னு சொல்லிட்டு 2யுமே நீங்கள் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த முத்ராவில் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அப்புறம் கபாலபதி, அதாவது ப்ரீத்திங் எக்ஸசைஸில் கபாலபதி ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஒன்லி ப்ரீத் அவுட், அதாவது நல்லா மூச்சு எடுத்துட்டு கண்டினியூஸாக ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களோட வயிறை நல்லா உள்ளிழுத்து வெளியில் விடணும். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுவுமே வந்து ஒரு 30 to 40 ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட கேஸ் ப்ராப்ளத்துலேருந்து உங்களுக்கு ரிலீவ் நிறைய கிடைக்கும்.
அதுக்கப்புறம் டயட் வந்து இதில் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ டயட்டில் நீங்கள் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இப்போ நம்ம வீட்டில் சாப்பிட்றோம், இல்லை எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போய் சாப்பிட்றோம், கொஞ்சம் ஓவராக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா, சாப்பிட்டு முடித்த உடனே இந்த ட்ரிங்க்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு நார்மலாக வந்து ஒரு 100 ml ஒரு வார்ம் வாட்டர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த வார்ம் வாட்டருக்குள்ளே 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக பெருங்காயம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி, அதுக்குள்ளே வந்து ஒரு 5 to 6 drops லெமன் பிழிஞ்சு விட்டுக்கணும். 2 பிஞ்ச் வந்து பிங்க் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா குடிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி எப்போல்லாம் நீங்கள் ஹெவியாக சாப்பிட்றீங்களோ அப்போல்லாம் இது நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நிறைய டைம் இந்த கேஸ் ப்ராப்ளம் வராமே நீங்கள் தடுத்துக்கலாம். உங்களோட டைஜஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ ரொம்ப கேஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா டெய்லியுமே ஆஃப்டர்நூன் டைம் வந்து லஞ்ச் எடுத்ததுக்கப்புறமா இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நல்லாவே ரிலீவ் கிடைக்கும். அதுக்கப்புறம் டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் லெமன் வாட்டர் எடுத்துக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட் கூட, அதாவது ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே குடிச்சிடணும். சால்ட் இல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு பிஞ்ச் சால்ட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் டெய்லியுமே ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 1 month அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கேஸ் ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வரக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் எப்பவுமே வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து ஒரு கார்லிக் எடுத்து லைட்டாக கடிச்சு மென்று சாப்பிட்ருங்க. ஹாஃப் கார்லிக் சாப்பிட்டா கூட போதும். அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி உங்களோட ஃபுட்டில் வந்து ரெகுலராக கார்லிக்கு, ஜிஞ்சரு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை இந்த மாதிரி விஷயங்களை ரெகுலராக நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் 2 கிளாஸ் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிங்கே அதுதான். ஒரு 400 ml ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அது டெய்லி கண்டினியூஸாக ஒரு 3 months எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் பாடியில் நிறைய சேஞ்சஸ் வர்றது நீங்களே பார்ப்பீங்க. ஸோ அந்த வாட்டர் எடுத்ததுக்கப்புறமா ஒரு 20 minutes வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மோஷன் பாஸ் பண்ணிங்கன்னா வயிறுமே காலி ஆயிரும். அதுக்கு முன்னாடி மோஷன் பாஸ் பண்ணாலும் பரவாயில்ல, பட் வாக்கிங் கம்பல்சரியாக நீங்கள் போயே ஆகணும். டெய்லி 20 minutes கம்பல்சரியாக காலையில் எந்திரிச்ச உடனே வாக்கிங் போங்க. அதுக்கப்புறமா 1 hour யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நைட்டு வந்து தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட்றணும். எப்போவுமே வந்து சாப்பிட்ட உடனே போய் படுக்கக்கூடாது. அதுவுமே வந்து உங்களுக்கு அந்த ஃபுல்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கறனால கேஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் சாப்பிட்டுட்டிங்கன்னா 2 hours கழிச்சு தான் நீங்கள் தூங்க போகணும். மேக்ஸிமம் வந்து 7 o'clock டின்னர் ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த கேஸ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி வாட்டர் ட்ரீட்மெண்ட்ஸில் பார்க்கும்போது நீங்கள் அப்டாமினல் பேக் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஒரு நார்மலாக ஒரு காட்டன் டவல் எடுத்து தண்ணியில் நினச்சி பிழிஞ்சிட்டு உங்கள் வயிற்று மேலே ஃபுல்லாக போட்டுக்கோங்க. எப்போல்லாம் ப்ளோட்டிங்காக இருக்குது, வயிறு ஒரு மாதிரி உப்பசமாக இருக்கோ அப்போல்லாம் அது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேஸ் ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வரக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பண்ணாலும் உங்கள் பாடியில் நிறைய சேஞ்சஸ் அதனால் வரும். ஸோ அந்த வெட் பேக் மட்டும் இல்லாமல் பெருங்காயம் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தை ஒரு கொஞ்சம் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட நேவல் ஏரியாவில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes கழிச்சு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை 1/2 hour கழிச்சு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட கேஸ் ப்ராப்ளம் ரிலீவ் ஆகும். இந்த மாதிரி எல்லா விஷயம் டயட்டாக இருக்கட்டும், எக்ஸசைஸாக இருக்கட்டும், ஸ்லீப்பாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக இந்த கேஸ் ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் முழுசாக வெளியில் வந்துடலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். எல்லாத்துக்கும் நன்றி.